கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசப்பா நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு வசனம் வாசிக்கிறேன். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2 அதிகாரம் 8 அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். கீழ்ப்படிந்தார், தாழ்த்தினார். இந்த 2 வேர்டும் இன்னைக்கு நமக்கு அர்த்தம் தெரியுமான்னு தெரியல. சிலுவை என்பது, சிலுவையை தியானிக்கிறோம், ஆலயத்துக்கு போகிறோம், ஆண்டவருடைய அன்பை அறிகிறோம், கேட்கிறோம். ஆனால் அதை நம்ம வெளிப்படுத்தும் போது அந்த அன்பை தாழ்மையால் வெளிப்படுத்த முடியுதா? நிச்சயமே இல்லை. ஒரு 100க்கு அதிபதி வந்தான். அவர் எனக்கு நிறைய சேவகர்கள் இருக்காங்க, ஆனாலும் நீர் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு கேட்டார். ஆண்டவர் சொன்னார், இஸ்ரவேலருக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் பார்க்கலன்னு சொன்னார். அது என்ன விசுவாசம்? பாராட்டுதலுக்குரிய விசுவாசம், தாழ்மையோடு கூடிய விசுவாசம். ஒரு பதவியில் இருக்கிறோம், ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கிறோம், ஒரு பொசிஷனில் இருக்கிறோன்னா அதுக்கு தக்க திமிரு, ஆணவம், பெருமை, அகம்பாவம் எல்லாமே சேர்ந்து தான் இருக்குது. எல்லார்கிட்டே உலக மனிதர்களைப் போல தான் நாமும் கூட ஜீவிக்கிறோம். ஸோ இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கொள்கிற நம்மிடத்தில் தாழ்மை, அன்பு, எளிமை, சிம்பிளிசிட்டி இவைகள் இல்லாத பட்சத்தில் உலகத்தில் உள்ளவங்க கிட்ட மட்டும் எப்படி பார்க்க முடியும்? இன்னைக்கு அரசியல் கட்சிகள் ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் வார்த்தைகளை அள்ளி கொட்டுகிறார்கள். ஸோ எங்கள் ஆட்சி தான் பெருசு, எங்களுடைய காரியம்தான் பெருசு, எங்கள் கட்சி தான் பெருசு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு ஒருத்தர் விமர்சனம் பண்ணுறாங்க. இன்னைக்கு கிறிஸ்தவத்துக்குள்ளேயும் இதே குணங்கள் இருக்கிறது. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சையை ஜெயித்தவர் கூட ஜீவனத்தின் பெருமை என்ற ஒன்று வரும்போது அதிலே தவறி போகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு மனுஷனுக்கு தனக்குள்ள நான் யார் தெரியுமா, நான் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா அப்படின்ற ஒரு எண்ணம் தலை தூக்குன போதே அதுக்கு பேர் பெருமைதாங்க. பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஊழியத்தில் அவர் சொல்லுகிறார், ஒரு சமயத்தில் பாருங்க, எல்லா பாவிகளையும் ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார், அவர்களில் பிரதானமான பாவியே நான் தான் அப்படின்னு சொல்றார். இன்னொரு இடத்துல அகால பிறவி போன்ற எனக்கு தரிசனமானார். அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமா நம்ம புதிய ஏற்பாட்டில் பல நிருபங்கள் இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நமக்கு பலன் கொடுக்கிற நிரூபங்களாக இருக்குன்னு. அன்றைய சபைகளை திடப்படுத்துகிறதற்கு பல்வேறு சூழ்நிலைகளிலும் அவர் தம்மை தாழ்த்தி நிருபங்களை எழுதி அனுப்புகிறார். தன்னுடைய உடன் ஊழியர்களோடு அவர் வைத்திருந்த அன்பு, ஐக்கியம் இவைகள் எல்லாம் இன்றைக்கும் நம்முடைய கண்களுக்கு முன்பாக சாட்சியாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இன்றைக்கு நம்ம கிட்ட மருந்து காய்ச்சி தாழ்மை இருக்குதா, பணிவு இருக்குதா, அன்பு இருக்குதா? கொஞ்சம் சீர்தூக்கி பார்ப்போம். ஸோ ஜீவனத்தின் பெருமையை அடியோடு வேரோடு பிடுங்கி எடுத்துட்டிங்கன்னா நாம் கிறிஸ்துவுக்கு அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோங்கிறதுக்கு ஒரு நற்சாட்சியாக இருக்கும். ஆமேன்.